Dear cuties, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்கார். Today I like to continue the adrenal gland, the remaining part in the adrenal gland, adrenal medulla. Adrenal gland is said to be a suprarenal gland because it is placed on the upper poles of the kidney. Adrenal gland சிறுநீரக மேற்சுரப்பின்னு சொல்லுவோம். ஏன்னா இது சிறுநீரகத்துக்கு மேல இருக்கும். கிட்னி உனக்கே தெரியும், the main excretory organ in human. மனிதர்களில் மிகவும் முக்கியமான கழிவு நீக்க உறுப்பாக யூரியாவை எலிமினேட் பண்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு உனக்கு தெரியும். அந்த கிட்னி மேல தொப்பி மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பா. So suprarenal gland because it is placed on the upper poles of the kidney, சிறுநீரகத்தின் மேற்புறத்தை காணப்படும். அந்த கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா அதுல ரெண்டு பார்ட் இருக்கும்னு சொன்னேன். ஒன் இஸ் said to be the cortex, another is said to be medulla. cortex புரணி, இது மெடுல்லான்னு வச்சுக்கோ. போன கிளாஸ்ல பார்த்தோம், cortexல 3 பார்ட்ஸ் இருக்கும். zona glomerulosa, zona fasciculata, zona reticularis அப்படின்னு 3 பாகம் பார்த்தோம். mineralocorticoid ஹார்மோன், glucocorticoid ஹார்மோன், செx corticoid ஹார்மோன் எல்லாம் போன கிளாஸ்ல பார்த்தது. நம்ம கார்டெக்ஸ் பார்த்துட்டோம். Today I like to give a brief idea regarding the medulla. இன்னைக்கு medulla பத்தி ஒரு சின்ன ஐடியா. So medulla is a central part of the adrenal gland. adrenal சுரப்பியின் மத்தியிலே காணப்படுவதற்கு medulla என்று பெயர். It is originated from the ectoderm. அம்மா வயத்துல இது புறப்படையிலிருந்து தோன்றும். அம்மா வயத்துல ஃபர்ஸ்ட் பால் மாதிரி இருப்போம், அதுக்கு பிளாஸ்டுலான்னு பேரு. அப்புறம் லேயரா மாறுவோம். லேயரா மாறினப்ப நம்மள்ட்ட 3 லேயர் இருக்கும் அம்மா வயத்துல. ஃபர்ஸ்ட் எக்டோடர்ம், மீசோடர்ம் அண்ட் எண்டோடர்ம். புறப்படை, நடுப்படை, அகப்படைன்னு சொல்லுவோம். எம்பிரியாலஜிக்கல் ஆரிஜின், கருவில் எதிலிருந்து தோன்றியது அப்படின்னு பாக்குறப்ப இட் இஸ் எக்டோடர்மல் இன் ஆரிஜின், புறப்படையிலிருந்து தோன்றும். And the glandular cells present in the medulla called chromaffin cells. இந்த மெடுல்லால எண்டோகிரைன் ஃபங்க்ஷன், நாளமில்ல சுரப்பியாக, நாளமில்லா சுரப்பியாக எண்டோகிரைன் ஃபங்க்ஷனா யார் இருப்பான்னா chromaffin cells. The chromaffin cells secrete 2 hormones. One is adrenaline or epinephrine, another is noradrenaline or norepinephrine. In the medulla secrete பண்ற செல்லுக்கு glandular cells, சுரப்பி செல்கள்னு சொல்லுவோம். அத chromaffin cells னு பேரு. அவ 2 ஹார்மோனை செக்ரீட் பண்ணுவா. ஒன்னுக்கு பேர் adrenaline or epinephrine. 80% of the secrete. The remaining 20% is said to be noradrenaline or norepinephrine. In the hormones, rendu perum belongs to the group called the catecholamines. Catecholamine என்ற தொகுதியினை சார்ந்த ஹார்மோன்கள் இவை. ஏன்னா இது amine hormone and it is a derivative of catechol. Catechol அப்படின்னு ஒரு கெமிக்கல்ல இருந்து இது டிரைவ் ஆகுறதுனால, அமினோ ஹார்மோனா இருக்கிறதுனால ரெண்டையும் சேர்த்து கேட்டகோலமைன், கெமிஸ்ட்ரியில படிப்பேன் அமைன் குரூப், அது கெமிஸ்ட்ரி மாஸ்டர்ஸ் கேட்டா சொல்லுவோம். இந்த கேட்டகோலமைன் குரூப் அப்படிங்கறத மட்டும் ஞாபகம். அப்ப அட்ரினல் கிளாண்ட்ல medulla secrete 2 hormones. One is adrenaline or epinephrine, another is noradrenaline or norepinephrine. இத செக்ரீட் பண்ற செல்லுக்கு என்ன பேரு? The cells are known as chromaffin cells அப்படின்னு பேரு. இதை மனசுல வச்சுக்கோ. மேக்சிமம் எதை செக்ரீட் பண்ணுவோம்? அட்ரினலின், கிட்டத்தட்ட 80%. The remaining 20% is said to be non-adrenaline. non அல்ல, noradrenaline or norepinephrine அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் என்ன முக்கியம்னா இதுக்கு பேரு எமர்ஜென்சி ஹார்மோன் பேரு. ஆபத்தான காலகட்டங்களில் மட்டுமே உருவாகும். ஃபைட் ஹார்மோன் பேரு. பறந்து பறந்து பாஞ்சு பாஞ்சு நீ புதைக்கிறது. சண்டைக்கோழி சினிமா பார்த்து எல்லாம் விசால் லாஸ்ட் ஃபைட்ல பயங்கரமா பறப்போம். அது மாதிரி நீ பறந்து பறந்து பாஞ்சு பாஞ்சு புதைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாஷா சினிமா பாக்குறப்ப மாணிக்கமா இருப்பான். அவன் பாஷாவா மாறுற சமயத்துல இந்த சீன் காமிப்பான். பத்தியலும் அந்த பைப்பை
கைட்டு அடிப்பாங்க எனிமீஸ. அப்ப பார்த்தெல்லாம் நமக்கே அப்படியே செலுத்து மயிர் கூச்சரியும் காட்சிகள் நிறைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒண்ணு அலர்ட் ஆக்கி அப்படியே பறந்து அடிக்கிறதுக்கு ஆபத்தானது. எப்பயும் அடிக்கடி பறக்க கூடாது, காலை வெட்டிடுவான். எப்பயாவது அதை பண்றதுனால இட் இஸ் டு பி தி எமர்ஜென்சி ஹார்ம். அப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதோட ரோல் என்ன, what are the function of adrenal gland? This adrenal gland is also known as sympathomimetic hormone or sympathetic mimetic hormone அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்மள்ட்ட அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், தானியங்கி நரம்பு மண்டலத்திலே பரிவு மண்டலம் ஒரு சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு படிச்சிருப்பேன். பரிவு நரம்பு மண்டலம் ஃபர்ஸ்ட் நீங்க ஆச்சுக்கோ. அந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் இது பண்ணும். நம்மளோட கண்ட்ரோல் இல்ல. அட்டானமஸ் அப்படின்னா தானியங்கி. அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பரிவு நரம்பு மண்டலம் என்ன பண்றதோ the same function mimicked by performed by this hormone. இந்த sympathetic nervous system என்ன பண்றாலோ அதை mimic பண்றது, அதே ஃபங்க்ஷனை பண்றது. அதனால இதுக்கு பேர் sympathomimetic hormone அப்படின்னு பேர். It performs the same biological effect performed by the sympathetic nervous system. தானியங்கி நரம்பு மண்டலத்தின் கீழே வருகின்ற பரிவு நரம்பு மண்டலம் எந்த பணியினை செய்கிறதோ அந்த பணியினையே இது செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இது ரொம்ப முக்கியம். ஸோ என்னென்னலாம் பண்ண போறோம் மறந்துடாத. உணர்ச்சி வசப்படக்கூடிய, பறந்து அடிக்கக்கூடிய சமயத்துல, ஆபத்துல நோ அதர் ஆப்ஷன் அப்படிங்கிறப்ப சத்தியமூர்த்தி அப்படியே பறந்து பறந்து பாஞ்சு இது நடக்கவே முடியல, நான் எங்க பறக்கிறது. அப்ப எனிமீஸோட நான் ஃபைட் கொடுத்தேன்னு வச்சுக்கோயே, அப்ப இந்த ஹார்மோன் செக்ரேஷன் இருக்குன்னு. அப்ப என்ன ஆகும், இந்த ஹார்மோன் ஆபத்தான கட்டத்துல செக்ரீட் ஆகிறப்ப இட் இன்க்ரீசஸ் தி ரேட் ஆஃப் ஹார்ட் பீட் அண்ட் கார்டியாக் அவுட்புட். நம் இதய துடிப்பை அதிகரிக்கும், இதயத்திலிருந்து ரத்தம் வெளியேறுவதை அதிகரிக்கும். நேச்சுரலி இட் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் பிளட் பிரஷர். நம்முடைய ரத்த அழுத்தம் அதிகரிப்பதற்கு உதவும். இப்ப ஹார்ட் பீட் தெரியும் உனக்கு. Atrial diastole, atrial systole, a ventricular diastole, ventricular systole, and a short pass is collectively known as heartbeat. ஆறுக்குள் விரிவடைதல், ஆறுக்குள் சுருங்குதல், வென்ட்ரக்கல் விரிவடைதல், வென்ட்ரக்கல் சுருங்குதல், இதை ஒரு சேர நாம் இதய துடிப்பு என அழைப்போம். 72 to 80 beats per minute. ஒரு நிமிஷத்துக்கு 72 to 80 தடவை இந்த ஹார்ட் பட 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 படன்னு அடிச்சுக்கும். லேப்டாப் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹார்ட் பீட் அடிக்கிறப்ப ரெண்டு சவுண்ட் தெரியும் உனக்கு. உனக்கு பேரு லப் சவுண்ட்னு பேரு, இன்னொரு பேரு டப் சவுண்ட்னு பேரு. அந்த லப் டப் எதனால வருதுன்னு தெரியும். லப் இஸ் a long and dull sound caused by the closure of atrioventricular valves when the ventricle undergo contraction. ventricle சுருங்குகின்ற சமயத்தில், மூமிதல் வாழ்வும் ஈறுதல் வாழ்வும் மூடிக்கொள்ளுகின்ற சமயத்தில் வரக்கூடிய சத்தத்திற்கு லப் என்று பெயர். Dub is a short and sharp sound caused by the closure of semilunar valves when the atria undergo contraction and ventricle undergo relaxation. ஆறுக்கல்கள் சுருங்குகின்ற சமயத்தில், வென்ட்ரிக்கல்கள் விரிவடைகின்ற சமயத்தில், பிறைச்சந்திர வாழ்வுகள் மூடிக்கொள்ளுகின்ற சமயத்தில் வரக்கூடிய சத்தத்திற்கு டப் என்று பெயர். அந்த ஹார்ட் பீட் இருப்பார்களே அது ஜாஸ்தியாகும். கார்டியாக் அவுட்புட், அப்ப இதயத்திலிருந்து வெளியேறக்கூடிய ரத்தத்தின் அளவு ஜாஸ்தியாகும். And it helps to increase the blood pressure. You know, blood pressure, ரத்த அழுத்தம் அதிகரிக்கும். The pressure exerted by the blood on the walls of the blood vessel is said to be blood pressure. ரத்தமானது ரத்த குழாயின் உட்புறத்தை செல்லுகின்ற சமயத்தில் குழாயின் சுவரில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. அதைத்தான் ரத்த அழுத்தம் என அழைப்போம். The pressure exerted by the blood on the walls of the blood vessel is said to be blood pressure. ரத்தம் குழால போறது, குழால போறப்ப அந்த குழாய் சுவரிலே ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. அதற்கு ரத்த அழுத்தம் என்ற பெயர். ஹார்ட் பீட் ஜாஸ்தியாகும், இதய துடிப்பை அதிகரிக்க செய்யும். கார்டியாக் அவுட்புட் ஜாஸ்தியாகும், இதயத்திலிருந்து வெளியேறுகின்ற ரத்தத்தின் அளவு ஜாஸ்தியாகும். and helps to increase the blood pressure. ரத்த அழுத்தம் அதிகரிக்கும். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா it increases the BMR, basal metabolic rate, 20% அதிகரிக்கும். basal metabolic rate நான் உங்களுக்கு தைராக்சின் நடத்துறப்பே சொல்லி கொடுத்தேன். Rate of oxidation of glucose in the mitochondria when we are physically and mentally at complete rest. நாம் நம்முடைய உடலும் உள்ளமும் ஓய்வாக இருக்கின்ற சமயத்தில் மைட்டோகாண்ட்ரியாவிலே உணவுப் பொருட்கள் எரிக்கப்பட்டு கிடைக்கக்கூடிய ஆற்றல் பாருங்களே, அதுதான் BMR சொல்லுவோம், ரேட் ஆஃப் ஆக்சிடேஷன்.
அந்த BMR 20% ஜாஸ்தி ஆகும். Then you get enormous amount of energy. அப்பதான் உணர்ச்சி குழம்பா பறந்து அடிக்க முடியும். பேசுறேன்னு வச்சுக்கோயே, the rate of oxidation is more. எனர்ஜி கிடைச்சால்தான் இப்படி கத்த முடியும். எத்தனை மணிக்கு? ராத்திரி 8:15 மணிக்கு எங்க கர்மாடா உட்கார்ந்து கேட்டு இருக்கேன் நீ சொல்ற. No other option. It increases respiration rate. சுவாச வீதத்தை அதிகரிக்கும். ஏன் ரெஸ்பிரேஷன் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னா, எனர்ஜி நிறைய வேணும்னா, ரேட் ஆஃப் ஆக்சிடேஷன் நிறைய நடக்கணும்னா, அந்த சிஸ்டம் நீட் மோர் ஆக்சிஜன். அதாவது உணவுப் பொருட்கள் அதிகமாக எரிக்கப்பட வேண்டும் என்றால், ஆற்றல் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்றால் ஆக்சிஜன் நமக்கு நிறைய வேணும். அப்ப ரெஸ்பிரேஷன் ரேட் ஜாஸ்தி ஆகும். ஆக்சிஜன் உள்ள போவா, then the rate of oxidation is increased. உணவுப் பொருட்கள் எரிக்கப்படுதல், glycolysis, pyruvic படிச்சிருப்பேன், glycolysis, oxidative decarboxylation of pyruvic acid in standard, Krebs cycle in electron transport chain or oxidative phosphorylation, glycolysis, pyruvic amylooxygenatum, Krebs சுழற்சி, எலக்ட்ரான் கடத்து சங்கிலி அல்லது oxygenator phosphate சேர்ப்பு. இது 4 aerobic respiration, காற்று சுவாசத்தின் படிகள் அப்படின்னு 11th படிச்சிருப்பேன். அது ஜாஸ்தியாகும். ரெஸ்பிரேஷன் ஜாஸ்தியாக you get more energy நிறைய கிடைக்க ஆக்ஷன் அடித்தல். ஸோ இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் வேற என்ன வேலையை பண்ணும், குட்டியா கவனிச்சுக்கோங்க, அப்புறம் நீ நோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃபைட் ஆபத்துல மட்டும் அடிக்கடியில அப்படி எல்லாம் பண்ண முடியாது. எப்பயாவது உணர்ச்சி வசப்பட்ட கட்டலாம், எப்பயுமே அது மாதிரி பேசியிருந்தேன்னு வச்சுக்கோ, ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப ரேட் ஆஃப் ஆக்சிடேஷன் ஜாஸ்தியாகிறப்ப, ரெஸ்பிரேஷன் ஃபாஸ்டா நடக்கிறப்ப, ஆற்றல் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்றால் யூ நீட் மோர் குளுக்கோஸ். ஏன்னா குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் ஆனால்தான் உனக்கு எனர்ஜி கிடைக்கும். அப்ப என்ன ஆகும், இன்க்ரீசஸ் லிப்போலைசிஸ் இன் அடிப்போஸ் டிஷ்யூ. நம்ம உடம்புல அடிப்போஸ் டிஷ்யூல லிப்பிட் சேர்ந்துடும். அந்த லிப்பிடை சிதைக்கும், கொழுப்புகள் சிதைக்கப்பட்டு அது குளுக்கோஸாக மாற்றப்பட்டு அந்த குளுக்கோஸ் மைட்டோகாண்ட்ரியால போய் எரிக்கப்படும். அப்ப நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, மைட்டோகாண்ட்ரியா செல்லு உள்ள போகும். கிளைகோலைசிஸ் அது உனக்கே தெரியும், 4 ஸ்டெப்ல உனக்கு மைட்டோகாண்ட்ரியால எடுத்து எல்லாம் என்ன நடக்கும், மைட்டோகாண்ட்ரியாவுக்கு வெளியில நடக்கும், அதெல்லாம் நம்ம பார்த்து ஒரு ஐடியா. ஏன்னா அந்த 4 ஸ்டெப்ல ஒரு ஸ்டெப்பு சைட்டோபிளாசத்துல நடக்கும், பாக்கி 3 ஸ்டெப்பு மைட்டோகாண்ட்ரியால நடக்கும். அப்ப ஆக்சிடேஷன் ஜாஸ்தியானால், ரெஸ்பிரேஷன் ஜாஸ்தியானால், சுவாசத்தில் ஜாஸ்தியானால் we need more glucose. அப்ப என்ன ஆகும், லிப்போலைசிஸ், லிப்பிட் சிதைக்கப்படும், கொழுப்பு சிதைக்கப்படும். எங்க? அடிப்போஸ் டிஷ்யூல. then it is converted into glucose, குளுக்கோஸ் ஆக மாறும். பியூபிலரி டைலேஷன், தம்பி உள்ளே போ அப்படின்னு பாஷால சொல்றப்போ, மொழிய பார்த்தேன்னா மானிக் பாஷா வர்றப்ப பயங்கரமா இருக்கும். கொலைவெறி கண்கள் என்று கூறுவார்கள். அது மாதிரி டங்கன முடிச்சு பார்க்கறது, பயந்து விடாத சும்மா முடிச்சு எப்படி இருக்க சத்தியம். அது மாதிரி என்ன ஆகும்னா, பியூபிலரி டைலேஷன் நம்ம வெளி இருக்கு போதும்போதே அது விரிவடையும், பார்க்கவே பயமா இருக்கும். இன்க்ரீஸ் பிளட் சப்ளை டு ஹார்ட், ஸ்கெலட்டல் மசில்ஸ் அண்ட் பிரைன். நம்முடைய பிளட் சப்ளை ஹார்ட்டுக்கு நிறைய போகும், ஸ்கெலட்டல் மசிலுக்கு நிறைய போகும், பிரைனுக்கு நிறைய போகும். அப்பதான் சுத்தி அடிக்க முடியும். ஏன்னா பிரைன் அலர்ட்டா இருக்கணும், பாடி பயங்கரமா இருக்கணும், எல்லாம் மசில்ஸ் கோஆர்டினேட் பண்ணணும். இது எல்லாம் நடக்கிறதுக்கு, ஃபாஸ்டா நடக்கிறதுக்கு பிளட் நிறைய சப்ளை இருக்கணும். அப்பதான் என்ன, பிளட் வழியா தானே ஆக்சிஜன் போகுது. அப்பதான் நமக்கு சப்ளை ஃபாஸ்டா இருக்கும். அப்படின்னு ஜூஸ்லாம் அடிக்கலாம் பதிலும், அது மாதிரி நம்ம பறந்து அடிப்போம். அதுக்கு காரணமா இருக்கும். இப்ப என்ன ஆகுது, இன்க்ரீஸ் பிளட் சப்ளை டு தி ஹார்ட். இதே தசைகளுக்கு நிறைய ஆக்சிஜன் போகும். பிளட் சப்ளைனா கேரிஸ் ஆக்சிஜன். ஸ்கெலட்டல் மசில்ஸ், எலும்பு தசைகளுக்கு நிறைய போவா. and to the brain and act as a vasodilator. இது மாதிரி நிறைய போகணும்னா ரத்த குழா விரிவடையும். டைலேஷன்னா விரிவடைதல் பேர், படிச்சிருப்பேன். டயலேட், கன்ஸ்ட்ரக்ட்னா சுருங்குதல் பேர். ஸோ டைலேட் பண்றப்ப நிறைய ரத்தம் போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. and it causes goose flesh due to contraction of, இதான் ரொம்ப முக்கியம், அப்படியே மசில் சிலுத்துட்டு அப்படியே முடி சிலுத்துக்கும். மயிர்கூச்சலியம் காட்சிகள் நிறைந்ததுன்னு சொல்லுவோம். அப்படியே சிலுத்துக்கும், ஈரம் நட்டு குத்துன மாதிரி இருக்கும். அப்பதான் ஃபைட் பண்ண முடியும். அந்த சிலுத்து கொள்ளுதல், அததான் கூஸ் ஃபிளஷ் கொடுத்துருக்கான். டியூ டு கான்ட்ராக்ஷன் ஆஃப், பாருங்க இந்த குறிச்சிருக்கேன் பாருங்க, அரக்டார் பைலி மசில்ஸ். அரக்டார் பைலி மசில்ஸ் டு எரெக்ட் த பாடி ஹேர். நம்மளோட பாடி ஹேர் அப்படியே சிலுத்து, படுத்துட்டு இருக்க ஹேர் அப்படியே சிலுத்து இருக்கணும். அது மாதிரி சிலுத்து கொள்வதற்கு உதவும். அததான் என்ன சொல்லுவா, பைலோ எரெக்ஷன் என்று கூறுவார்கள். பிகாஸ் த மசில்ஸ் இன்வால்வ்ட்
இதில் பங்கேற்கக்கூடிய தசைகளுக்கு என்னவென்ற பெயர்னா பைலி தசைகள் அல்லது பிலை மசில்ஸ்னு சொல்லுவோம். அந்த மசில்ஸ்னால என்ன ஆகும், ஹேர் ஃபாலிக்கல் எல்லாம் செலுத்துண்டு ஹேர் எல்லாம் அப்படியே நீட்டிட்டு இருக்கும், செலுத்து போயிடுதுன்னு நம்ம சொல்லுவோம் கிராமத்துல, அது மாதிரி இருக்கும். அதனால ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஃப்ளைட் ஃப்ளைட் ஃபைட், பறந்து பறந்து பாஞ்சு பாஞ்சு நம்ம ஃபைட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எப்பயும் இல்லை, நோ அதர் ஆப்ஷன். ஒரு 7 குழந்தைகள் இருக்கு, 7 குழந்தையிலே நான் துரத்தின்னு வரையில வச்சுக்கோங்களேன். கோவம் ரொம்ப ராத்திரி 8 மணிக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறான், காலம்பரெல்லாம் எடுக்கிறான், எப்ப பாரு பாடமா நடத்தி எங்க பிராணம் எடுக்கிறான்னு எல்லாரும் என்ன எடுக்க ஓடி வரேன். இந்த உருவத்தினால ஓட முடியாது. இந்த இடத்துல எல்லாம் அப்படியே பறந்து பறந்து சண்டைக்குள்ளே பிசால் மாதிரி நான் ஃபைட்டை போட்டேன்னு வச்சுக்கோ உன்னோட. அப்ப என்கிட்ட செக்ரீட் ஆனது என்ன, அட்ரினலின் ஆர் எபினெஃப்ரைன். ஏன்னா ஒருத்தரோட ஃபைட் பண்ண முடியும், 7 பேர் வரப்ப வேற வழி கிடையாது. உயிரை காப்பாத்துறது இந்த குண்டு உருவமே அப்படின்னு வந்தேன்னு வச்சுக்கோயே, அதை நீ முக்கியமா ஞாபகம். அது மாதிரி அட்ரினல் கிளாண்டுக்கு என்ன பேருனா கிளாண்ட்ஸ் ஆஃப் எமர்ஜென்சின்னு பேரு. ஆபத்து காலங்களில் பயன்படக்கூடிய ஒரு சுரப்பி அப்படின்னு ஞாபகம், கிளாண்ட்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி. அடுத்தது நாரட்ரீனல் என்று கொடுத்திருக்கான். இதோட ஃபங்க்ஷன் இட் ரிசம்பிள் அட்ரினலின். இதனுடைய பணியானது கொஞ்சம் அட்ரினலின் மாதிரி தான் இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்க, இன் பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ். இப்ப என்ன சொன்னோமோ அதெல்லாம் இருக்கும், பட் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. என்ன, எக்ஸப்ட் தட் இட் ஆப்பரேட்ஸ் டியூரிங் நார்மல் ஸ்டேட். அது உணர்ச்சி வசப்படுற சமயத்துல, இது பொறுமையா இருக்கிற சமயத்துல இருக்கும். லெசர் எஃபெக்ட் ஆன் கார்டியாக் ஆக்டிவிட்டி. ஹார்ட்ல பயங்கர வேரியேஷன்லாம் இருக்காது, இதயத்தில் மாறுபாடுகள் இருக்காது. அடுத்தது ரொம்ப முக்கியம், கார்டியாக் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கா. ஆக்சிடேஷன், உணவுப் பொருட்கள் எரிக்கப்படுதல் நிறைய இருக்காது. கிரேட்டர் வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன், அங்க டயலேஷன் படிச்சோம், ரத்த குழாய்களை விரிவடைய செய்யும், இங்க ரத்த குழாய்களை சுருங்க செய்யும். சிம்பிள் பா. இது பயங்கரமா ஃபைட் பண்றது, இது அமைதியா ஃபைட் பண்றது, அது மாதிரி வச்சுக்கணும். அங்க உங்களுக்கு எனர்ஜி நிறைய வேணும், இங்க எனர்ஜி அவ்வளவா அவசியம் கிடையாது. அங்க டயலேஷன் நடக்கும், விரிவடையும் ரத்த குழாய், பிளட் ஃப்ளோ நிறைய இருக்கும். இங்க கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும், ரத்த குழாயானது சுருங்கும். இதை பத்தி தான் நீ பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். இது என்னன்னா, அட்ரீனல் கிளாண்ட் இருக்கு போறபோல, அந்த அட்ரீனல் கிளாண்ட்ல மெடுல்லால செக்ரீட் ஆகிற அட்ரினலின் ஆர் எபினெஃப்ரைன் ஆர் அட்ரினலின் ஆர் நார் எபினெஃப்ரைனை பத்தின ஒரு ஐடியா. ஓகேயா? ஸோ அப்ப நீ என்ன ஞாபகம், அட்ரினல் கிளாண்ட், கார்டெக்ஸ் பார்த்துட்டோம் ஏற்கனவே, மெடுல்லா. மெடுல்லால என்ன ஹார்மோன் 2, ஒன் இஸ் அட்ரினலின், another is நாரட்ரினலின். அட்ரினலின் எஃபெக்ட் மாதிரியே நாரட்ரினலில் இருக்கும், ஆனா என்ன ஆகும், ரொம்ப காமா இருக்கும். அங்க ஆக்சிடேஷன் நிறைய இருக்கும், இங்க ஆக்சிடேஷன் நிறைய இருக்கும். அங்க வாசோ டயலேஷன் இருக்கும், ரத்த குழாய் விரிவடையும், இங்க வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், சுருங்கும். ஸோ இது மாதிரி ரொம்ப முக்கியம். நோ சேஞ்ச், அங்க சேஞ்ச் இன் த கார்டியாக் அவுட்புட், இதயத்துல இருந்து ரத்தம் வெளியேறுவதில் நிறைய இருக்கும். இங்க அதுல என்ன கிடையாது, நோ சேஞ்ச் இன் கார்டியாக் அவுட்புட். அது மாதிரி ரொம்ப அதான் இருக்கும், கொஞ்சம் லைட்டா இருக்கும் இதயத்திலிருந்து ரத்தம் வெளியேறுதல். ஓகே, இதான் அதை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். ஒரு கிளான்ஸ் பார்த்து